மாநிலத்தோராங்கோடி சொல்லி பொறுப்பேனோ அடியென்ற சொல்லி பொறுப்பேனோ மலடி என்று சொல்லை பொறுப்பேனோ மலடி என்று சொல்லை பொறுப்பேனோ கொடுத்திருக்க உலகமதில் பிள்ளையில்லா பாவி என்பாள் பிள்ளையில்லா பாவி என்பார் பிள்ளையில்லா பாவி என்பாள் பிள்ளையில்லா பாவி என்பார் பிரம்மன் விதித்த குறைதானோ பிரம்மன் விதித்த குறைதானோ காலகாலம் தன்னில் ஒரு மகனை கண்டெடுப்பதே காலத்தில் ஒரு கண்ணு மகனை பெறுகில் காடை உருவாக நாம் பொன்னாரே காடை உருவாக நாம் பொன்னாரே காலகத்தில் ஒரு கண்ணு மகனை பெறுகில் கண்டு மகனை பெருகில் காலை உரை தொடர்ந்து பொன்னாலே காலை உருவாக நம்பொன்னாலே பொன்னாரே சப்புரமோ பூப்பந்தல் வாகனமோ பொன்னாரி சப்பரமோ பூப்பந்தை வாகனமோ பூப்பந்தல் வாகனமோ பூப்பந்தை வாகனமோ புகழும் சிவநாதருக்கு வைப்பேன் புகழும் சிவநாதருக்கு வைப்பேன் என் ஆசை மன்னவா என்னம்மா என்னை பார்த்த எல்லோரும் மாநிலத்துள்ளவர்கள் எல்லோரும் என் அதோ மலடி வருகின்றாள் அச்சோ மலடி என்ற சொல் வார்த்தை கேட்ட பொழுது என் மனமெல்லாம் கருகி போய்விட்டது மன்னவா இருள் என்று சொல்லி கேட்கிற பொழுது என் இரலெல்லாம் கருகுதம்மா நான் பாரு என்ன ஆண்டவன் எல்லாம் கொடுத்த ஒரு குழந்தை கொடுத்தோம்னா பாத்தியா ஆமா நம்ம நேருக்கு நீ பேச கழிவு இல்லாதவன் தான் நம்மளை ஆமா. பார்த்து ஆனா என்ன உலகம் எப்படிப்பட்டது தெரியுமா என்ன நேருக்கு நேரம் முகத்துக்கு முகமா பேசும்போது உண்மைதான். காதலி என்னங்க ஏன் ஒரு குழந்தை இல்லை ஆ, அதாவது குடும்ப தெய்வத்தை பாத்தியா ஆமா கோயிலுக்கு போறியா சரி நல்ல ஆஸ்வதி போறியா ஆமா. ஏமா குழந்தை இல்லை அது செக்கப் பண்ண இந்த உலகத்திலே நான் பிள்ளை இல்ல முகத்துக்கு நேரம் பேசும்போது அப்படி பேசுறேன் ஆமா பேசி நம்ம திருமணம் என்ன சொல்ல தெரியுமா என்ன சொல்லுவாங்க ஒராம்பர் மலடை புத்திக்கு தான் பிள்ளை இல்லாம போச்சு உண்மைதான் அது இப்பவும் நடக்குமா ஆமா நம்ம பார்க்கும்போது அண்ணே நீங்க நல்லா கொண்டாடிச்சிங்கண்ணே நல்லா பாடுறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நம்ம போன பிறகு என்னெல்லாம் பேசுறாங்க தெரியுமா அது உலகம் அப்படிதான் இருக்கும் ஆமா அதனால காதலி என்ன எது எது எப்ப நடக்குமோ யார் நடந்தாகும் சரிதான் அதனால என்ன குழந்தை இல்லாத கவலை வீடு மன்னவா நமக்கு மட்டுமா குழந்தை இல்லை என்ன உலகத்துல பாரு ஒவ்வொரு ஊர்லயும் எத்தனை பேர் பிள்ளை இல்லாம இருக்கிறாங்க அவங்க எல்லாம் நம்ம உன்ன போல என்ன போல அழுது உயிரை விட்டாங்கன்னு வச்சுக்கேன் உலகம் இருக்குமா ஆகையினால என்ன காதலி உன் மனசுக்குள்ள கவலைய ஏங்கிட்டு சொல்றதோட இறைவனிடம் சொல்லு மன்னவா என்னம்மா என்ன இருந்தாலும் இந்த உலகத்திலேயே நான் பிள்ளை இல்லாத பாவியாக இருக்கின்றேன் மன்னவா என்ன செய்வது என்னால் பொறுக்க முடியவில்லை ஏன் மன்னவா என்னம்மா காலாகாரத்தில் ஒரு மகனை பெற்றெடுத்து அப்படி ஒரு குழந்தை எனக்கு பிறந்து அந்த காளி வாகனம் பொன்னாலை சமைத்து வைப்பேன் மன்னவா பொன்னாலி வாகனமும் பூப்பந்து சப்பரமும்
புகழ்பெரிய சிவனே நான் உனக்கு செய்து வைப்பேன். எனக்கு வச்சிரமணி பெட்டகத்தில் மாணிக்க மதித்தது போல் என் வயிற்றில் பாழாக போன இந்த வயிற்று ஒரு பிள்ளை பிறக்காதா? மீண்டும் அவள் என்ன சொல்லுகிறாள் பாருங்கள். என்ன சொல்லுகிறாள்? மண்ண உள்ளமாயவர்க்கு வாழ்க்கருடன் மன்னாரே, வாழ்க்கருடன் மன்னாரே, வாழ்க்கருடன் மன்னாரே, வாழ்க்கருடன் மன்னாரே, மகனம் பொன்னாடிக்கையும் வைப்பே, மகனமும் பொன்னாடிக்கையும் வைப்பே, வாழ்க்கருடன் மன்னார் செய்தே வைப்பேன். நான் வாழ்க்கருடன் மன்னார் செய்தே வைப்பேன். மகனை எடுத்து பாலோட்டி சீராட்டி, பாலோட்டி நீராட்டி, பண்பாய் தொட்டில் ஆட்டி மகிழேனோ, பண்பாய் தொட்டில் ஆட்டி மகிழேனோ. மார்போடு சேர்த்தனைத்து, மார்போடு சேர்த்தனைத்து, மார்போடு சேர்த்தனைத்து, மாயார முத்தமோடு மாயார முத்தமோடு என்னம்மா அந்த மாயவன் அருளால் ஒரு குழந்தை எனக்கு பிறந்திருந்தால் கருடன் பொன்னாலை சமைத்து வைப்பேன் மன்னவா. உனக்கு இவ்வளவு ஆசை இருக்குல்ல? அதாவது ஏதாவது இது உலகத்தில் உள்ள முறைதான். உண்மை. குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கோயிலுக்கு வந்து ஐயா குழந்தை கொடுத்துட்டேன்னா உனக்கு ஒரு கொடை விழா நடத்தி வைப்பேன், அப்படி இப்படியே நம்ம பொறுப்பை கொடுத்துருவான். சரிதான். ஆனா குழந்தை அப்படி கிடைச்சோன்னே அடுத்த வருஷம் கோயில்ல கேட்க, எப்போ என்ன என் குழந்தை தந்திருக்கோம், எனக்கு என்ன தரல, அந்த பிள்ளை போய் நடக்கட்டான், அடுத்த வருஷம் நடந்த போய் சொல்லுவான், அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கட்டா, பிந்தியா போச்சு உனக்கு, இப்படி 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 கடத்திடுவான். உண்மைதான். கிடைக்கு இவனை தந்துட்டு நான் நீ தாரைக்கும் நான் தந்துடுவேன் இல்லையா? ஆமா. காளை வாகனம் பொன்னால் செய்து வைப்பேன், கோபுரம் கொடிமரம் பொன்னால் செய்து வைப்பேன், மண்டபம் மடப்பள்ளி பொன்னால் செய்து வைப்பேன். போய் போடுறான். ஆமா. இருந்தாலும் குழந்தை எது இல்லாமல், குழந்தை இல்லாமல் என் ஆசை மன்னவா, என் வயிற்றில் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த அழகான நீராட்டி சீராட்டி பாலூட்டி தொட்டில் போட்டு தாலாட்ட வேண்டும் என்று ஆசையோடு இருக்கின்றேன். தாலாட்டக்கூடிய பக்கத்து ஆண்டம் கொடுக்கவில்லையே என்று காதலியானவள் கதறி அழுதாள். ஆமா. குழந்தை இல்லாதவங்க அப்படித்தான் இருப்பாங்க. உண்மைதான். குழந்தை பிறந்தாச்சுன்னா அபூர்வமா இருப்பான். ரெண்டாவது குழந்தைன்னா நீ கொஞ்சம் வச்சுக்க, மூணாவது சும்மா புள்ள பத்துட்டு இருக்கிறீங்க, என்னது ஒரு நியாயமா அப்படின்னு சொல்லி சரிதான் குழந்தைய பண்ணி குட்டி போற கருவிலடாங்க. உண்மைதான். குழந்தை இல்லைன்னு கவலையா போயிருப்பான், அதுக்கு ஒரு 1க்கு 2 2க்கு 3 குழந்தை பண்ணி குட்டிமா. ஆமா. உலகம் அப்படி இருக்குமா? ஆமா. அதனால என் ஆசை மன்னவா, என்னம்மா, என்னுடைய வயிற்றில் ஒரு குழந்தை பிறந்தால்
அந்த எடுத்து அழகான மார்போடு சிரித்தெடுத்து வாயார முத்தம் கொடுக்க வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கிறேன் மன்னவன். என்ன செய்வது? ஆமா, ஆண்டவன் நமக்கு குழந்தை தரவில்லையே. ஆமா, பாருமா, என்ன நம்ம கிட்ட ஏகப்பட்ட பொண்ணு இருக்குது, உண்மைதான், காசு இருக்குது, அத்தனையும் கொடுத்து இந்த ஊர் நிறைய பிள்ளைகள் சும்மா விளையாட்டு தெரியுது. என்ன ஆசை மன்னவன்? ஏதாவது ஒரு குழந்தைய எப்படி சொல்லிட்டா எவ்வளவுதான் காசு பணம் கொடுத்து ஒரு குழந்தையை வாங்கிட்டு வந்து வளர்ப்பது நல்லது. ஆனால் அவர் குழந்தையானது வளர்ந்து பருவபக்குவமாகி ஒரு தவறு செய்து விட்டால் அந்த குழந்தையை ஒரு கம்பெடுத்து தட்டவோ ஒரு வார்த்தை திட்டவோ செய்தால் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க என்ன சொல்லுவா? என்ன சொல்லுவா? அவ வயித்துல பிறந்த குழந்தை என்றால் அந்த பிள்ளை அடிப்பாளா, திட்டுவாளா? அடிக்காம வளர்த்து அந்த பிள்ளை தப்பு தவற நடக்க வச்சுக்கியா? ஆமா, அவ பிள்ளைய தட்டி வளர்த்திருப்பா. உண்மைதான். அடுத்த பிள்ளை எந்த பிள்ளை யாருடைய பிள்ளையோ அஞ்சு ஆட்டுக்குட்டியுமா, அது எப்படி வளர்ந்தா என்ன, எப்படி போனா என்ன, அதான் பாத்துருக்கேன். என்ன குழந்தை இல்லாம இருப்பது உலகத்தில் உள்ள முறை. சரிதான். சொல்லுவாங்கல்ல, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரு? யாருமே இல்ல. குழந்தை இருந்தாலும் கடைசியில கிடையாது, குழந்தை இல்லாம தான் கடைசி கிடையாது. வீடு வரை உறவு. திடீர்னு நான் செத்துட்டோம்னா என் பொண்டாட்டி என் பிள்ளை எல்லாம் வீட்டுக்குள்ள வச்சு ஐயோ பாட்டுக்கு போறீங்க, பாதியில உனக்கு பாடையில கொண்டு வந்துட்டாங்களே அப்படி இப்படி சொல்லி என் பொண்டாட்டி அழுவா. ஆமா, அழுவான்னு நான் நினைக்கேன். சரிதான், அது நடக்குமோ என்ன தெரியல. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி. என்னை தூக்கி அப்படியே முத்தத்துக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா யாருக்கு நான் சொந்தம்? என்னை தூக்கி வீட்டுக்கு இருந்து எடுத்து வெளியே முத்தத்துக்கு கொண்டு வந்தாச்சுன்னா யாருக்கு சொந்தம்? ஊருக்கு சொந்தம். ஊருக்கு சொந்தம். ஊருக்காரங்க வரலாம் வந்து செய்ய வேண்டிய கருமாதிகளை செய்துக்கிட்டு ஏமா ஜெயந்தி ஜெகநாதன் எடுக்க போறோம் நீ பாத்துக்கன்னு சொல்லுவாங்க. பாடி எடுக்க போறோம் பாத்துக்கம்மா, ஒரு முறை கடைசியில் பாத்துக்க, மாப்பிள்ளை முகத்தை பாத்துக்க, நாங்க பாடி போய் எடுக்க போறோம். காடு வரை பிள்ளை, சுடுகாடு, அதனால இடுகாடு, இந்த சுடுகாடு வரைக்கும் என் பையன் வருவாங்க. அப்பா செத்துட்டாங்களே கொல்லி எடுப்பான் இல்லையா? கடைசி வரை யார் இருக்கா? அதனால வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரு? ஒண்ணும் இல்லை, வாழ்க்கை எதுவுமே இல்லம்மா. ஆமா, ஆகினா தனிமை வந்தோம், தனிமையா போறோம். ஆமா இல்லையா? அப்படி என்ன சொல்லி மீண்டும் என்ன சொல்லி வாருங்கள். என்ன சொல்லுகிறேன்? மகம் படித்து வர ஏட்டோட சேர்த்தனைத்து, ஏட்டோடு சேர்த்தனைத்து, ஏட்டோடு சேர்த்தனைத்து, ஏட்டோடு சேர்த்தனைத்து, மணி மாதோட மணி மாதோரியோ எந்த மகள் படித்து வர ஏட்டோடு சேர்த்தனைத்து, ஏட்டோடு சேர்த்தனைத்து, ஏட்டோடு சேர்த்தனைத்து, இலங்கை மணி மார்படனை பேணோ, இலங்கை மணி மார்படனை பேணோ, சீருடைய மருமகனோ செல்ல மகன் கூடி வர, செல்ல மகன் கூடி வர, செல்ல மகன் கூடி வர, செல்ல மகன் கூடி வர, எட்டு மணி மார்படனை பேணோ, எனக்கு ஒரு மகன் பிறந்து உனக்கா நமக்கா? நமக்கு நமக்கு ஒரு குழந்தை பிறந்து இப்படி பிரிச்சிட்டியே. உலகத்தில் உள்ள மாதிரி எப்படி பிரிக்க மாட்டோம் நம்மள? இல்லை இல்லை மன்னவா, நமக்கு ஒரு குழந்தை பிறந்தால் ஆமா அந்த பிள்ளை வளர்ந்து வருகின்ற பொழுது, வளர்ந்து வருகின்ற நேரத்தில் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிக்க வைப்போம். படிக்க வைத்து பாலைகளோடு மத்தாத்து பிள்ளைகளோடு வருகின்ற பொழுது பார்ப்பதற்கு அந்த குழந்தை ஓடோடு சொல்லி மக்களே என்ன மக்களே எப்படின்னா டீச்சர்லாம் சொல்லி தந்தாங்களா அப்படி இப்படி சொல்லி முகத்தோடு முகமா முத்தம் கொடுக்க பாக்கித்தான கொடுக்கல பத்தியா? ஆசி மன்னவா காதலி நம்முடைய நானும் செல்லம் சிந்திப்பேன், ஏன் நமக்கு குழந்தை இல்லை? சரிதான், அப்படின்னு எனக்கு ஒரு கவலை இருக்கதான் செய்யும், இருக்கின்றது. நானும் கவலைப்பட்டு ஓ முகத்தை பார்த்தால, நீனும் கவலைப்பட்டு ஏன் முகத்தை பார்த்தால அழுது பிச்சை என்ன வரும்? அழுதுறது மிச்சமா என்னமா வரும்? என்ன வரும்? கண்ணீர் தான் வரும். கண்ணீர் தான் வரும்.
இல்லையா? ஆகையினால காதலி என்ன கூத்தியா பிள்ளை கொள்ளிக்கு உதவுமா? உதவாது. கடைத்தியா கல்லுக்கு உதவுமா? ஆகாது. கூத்தியால ஒரு பிள்ளை பிறகு வச்சுக்கியா, ஏய் அப்பன் செத்து போனா வான்னு சொன்னா விடமாட்டா. ஆமா, விட்டாலும் ஊரு ஒத்துக்கிடாது. ஆமா, ஊரு ஒத்துக்கிட்டாலும் குடும்பம் ஒத்துக்கிடாது. அதான் கூத்தியா பிள்ளை கொள்ளிக்கு உதவே உதவாது. சரிதான். கடைத்தேங்க கல்லுக்கு உதவாது. காதலி என்னங்க, நம்மளை போல உள்ளவங்க எத்தனையோ பிள்ளை இல்லாம தானே இருக்கிறாங்க. சரிதான். அதுல ஒண்ணுதான். அதெல்லாம் கவலைப்படாதம்மா. அப்படி என்ன பாரு, என்னங்க, உனக்கு நான் பிள்ளை, எனக்கு நீ பிள்ளை. சரி, உனக்கு குழந்தைக்கு மேல ஆசை இருக்கும் போது முத்தம் கொடுக்கணும்னு ஆசை இருந்தா என்ன மடியில வச்சு ஒரு முத்தம் கொடு. எனக்கு குழந்தைக்கு மேல ஆசைப்பட்டு ஒரு முத்தம் கொடுக்கணும்னு சொன்னா குழந்தை மடியில வச்சு ஒரு முத்தம் கொடுக்குறேன். வாழ்க்கை இவ்வளவுதான்மா. உண்மைதான். ஆகினால என்ன காதலி, என்னங்க, கவலைப்படாத, எல்லாம் மேல இருக்கும் பார்த்துக்கிடுவோம்மா. அப்படி என்று சொல்லி மிருகண்ட மகாமணிவர் காலியிடத்தில் ஆறுதல் மொழி கூறிவிட்டு சொல்லுகின்றார். என்ன சொல்லுகிறார்? மனைவி, காதலி, காதலி கவலைப்பட வேண்டாம், நான் ஆண்டவனை தொழுது வருகின்றேன். அப்படியா? ஆண்டவன் எங்க எங்க? எனக்கு நான் உங்ககிட்ட முதல் சொல்ல நினைச்சேன். என்ன நினைச்சீங்க? நீங்க தவ இருந்து குழந்தை பெறலான்னு நினைக்கிறேன். உண்மைதான். நீங்க போறீங்களா? நான் போயிட்டு வரேன்டி. ஆகட்டுமென்று அப்படி என்று நினைத்து அந்த மிருகண்ட மகாமுனிவர் காதலிடத்தில் விடைபெற்றுக் கொண்டு விடைவாங்கி வருகிறேன். பார்த்தால் ஒற்றமேறு கண்டனவா, ஒற்றமேறு கண்டனவா, ஒற்றமேறு கண்டனவா, எந்த மிருகண்ட மகாமுனிவர் ஆமா ஆண்டவரை தொழுது நிற்கின்ற ஒரு நேரத்தில் ஆட்சிஞ்சாரம் இல்லாத இடத்தில் வந்தான். ஆமா, ஆண்டவனை நினைத்து தீர்த்தமாடினான். மாற்றுடுத்து அப்படி சிவனை நினைத்து தவம் இருக்கிறான். ஆமா, ஆண்டவனை அப்படியே தொழுது நிற்கின்றார். மூவரி அருளும் சிவலிங்கமே, என் உயிரே என் உறவே சுயம்புலிங்கமே, உன்னை பாட பாட இணைக்குது சிவலிங்கே, பாடலில் இசையே சிவலிங்கே, உன்னை பாட பாட இணைக்குது சிவலிங்கே, பாடலில் இசையே சிவலிங்கே, என் உயிரே என் உறவே சுயம்புலிங்கே, பாட பாட இணைக்குது சிவலிங்கே, பாடலில் இசையே
முக்கடலின் ஓரத்திலே முத்திதரும் சோலையிலே முத்துமலர் பூமியிலே புறாவரம் தந்தலிலே முக்கடலின் ஓரத்திலே முத்திதரும் சோலையிலே முத்துமலர் பூமியிலே புறாவரம் தந்தலிலே அழகிலே பூமரியிலே அமர்ந்திருக்கும் மையிலே அழகிலே பூமரியிலே அமர்ந்திருக்கும் மையிலே கருணையில் உள்ளமே சிவலிங்கமே எங்கள் கருணையில் உள்ளமே சிவலிங்கமே உன்னை பாட பாட இருக்குது சிவலிங்கமே எங்கள் பாடலில் இசையே சிவலிங்கமே உமை தேடி வைகாசி விசாகத்தில் வருவாரே ஓம் நம சிவந்த குளிரி மணாளனே உமை தேடி வைகாசி விசாகத்தில் வருவாரே ஓம் நம சிவந்த குளிரி மணாளனே கூட்டின் இசையின் சலங்கை ஒளியும் கங்கை காணும் திரைச்சுடியே கூட்டின் இசையின் சலங்கை ஒளியும் கங்கை காணும் திரைச்சுடியே அணிமகளை தன் தலையிலும் மணிமகளை தன் பாதையிலும் அணிமகளை தன் தலையிலும் மணிமகளை தன் பாதையிலும் சுமந்த தெய்வமே என் உறவே சுயம்பு உன்னை பாட பாட இனிக்குது சிவலிங்கே பாடலில் இசையே சிவலிங்கமே உன்னை பாட பாட இனிக்குது சிவலிங்கே பாடலில் இசையே சிவலிங்கமே இப்படியாக ஆதிகரைக்கட பகவானை நினைத்து நினைத்து தவம் இருக்கின்றார் இருக்கின்ற பொழுது ஆமா 1-2 வருடம் அல்ல 12 வருஷம் ஆமா பகவானை நினைத்து தவம் இருக்கிறாள். பகவானை நினைத்து தவம் இருக்க தவம் இருக்கின்ற பொழுது இதை ஆதிகரைக்கட பகவான் அறிகின்றார். பெண்ணே எம்மா என்ன அதாவது விரும்பம் தூண்டி கேட்கிறார். என்ன கேட்கின்றார்? மகாமணி சுவாமி எதற்காக தவம் இருந்தாய்? சுவாமி உனக்கு பொன் வேண்டுமா? உங்களை நினைத்து தவம் இருந்த காரணம் என்னவென்றால் என்னம்மா? கடவுர் பட்டணத்தை ஆள்வதற்கு ஒரு குழந்தை இல்லை சுவாமி. குழந்தை? வெகு நாட்களாக குழந்தை இல்லாமல் இருக்கின்றோம். என்ன? அதாவது உனக்கு ஜாதக முறைப்படி குழந்தைக்கு பாக்கியம் இல்லை. சரிதான். ஆனாலும் செய்த தவத்தினாலும் தானத்தாலும் தர்மத்தாலும் உனக்கு 2 வகையான குழந்தை வைத்திருக்கிறேன். அப்படி என்ன சுவாமி 2 வகையான குழந்தை? முதல் வகை குழந்தையை சொல்கிற கேள். என்ன? மந்தம், செவிடு, குருடு, பேயன், பித்தலாட்டக்காரன், வங்கச்சடை இப்படிப்பட்ட பிள்ளையாக இருந்தால் சரிதான். வயது 100 அறிவிலும் ஆற்றலிலும் தீரத்திலும் வீரத்திலும் மிக்கவனாக இருந்தால் குழந்தைக்கு வயது 16. உனக்கு 100 வயது பிள்ளை வேணும், 16 வயசு பிள்ளை வேணுமா? சுவாமி என்னப்பா? என்னதான் இருந்தாலும் அன்றே பிறந்து அன்றே இறந்து விட்டாலும் பரவாயில்லை. தரக்கூடிய குழந்தையானது நல்ல குழந்தையாக தர வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் அதாவது என்ன நோய் நொடி பேய் இப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்று
100 வயசு வரை அந்த பிள்ளையை பார்த்து பார்த்து கண்ணீர் விட்டு சாகதை விட அன்று பிறந்து அன்றே இருந்தாலும் சரி, உன்னை போல் அழகான ஒரு பிள்ளையை கொடு. அன்றே பிறந்து அன்றே இறந்து விட்டாலும் பரவாயில்லை, தரக்கூடிய குழந்தை நல்ல குழந்தையாக இருக்கணும் என்று கேட்கின்றேன். ஏனென்றால் ஒருவேளை நான் தவம் இருந்து ஒரு குறைவுள்ள குழந்தையை நான் வாங்கி சென்று விட்டால், அப்படின்னு கொண்டு சென்றால் உங்களுக்கு கெட்ட பேர், எனக்கு கெட்ட பேர். ஊரில் உள்ளவங்களை என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? கடவுளுக்கு கண் இல்லாம போச்சு, அதான் கண்ணத்தப்பாவே இந்த பையனுக்கு ஒரு குழந்தை கொடுத்து பிள்ளைய பாரு, சப்பாம்பூர் எல்லாம் இருக்குது, நோய் பிடிச்சவனால இருக்குது, நொண்டியெல்லாம் இருக்குது, அப்படி இப்படி சொல்லுவாங்க. உண்மைதான். அதே போல நானும் அந்த குழந்தைய கொண்டு போது என் பக்கத்துல சொல்லணும், பாத்தியா புத்திய பாத்தியா, எப்படிப்பட்ட பிள்ளைய பத்தி வச்சுக்க பாத்தியா, புத்தி இந்த குழந்தைக்கு இந்த நிலை நிக்கிறான, ஒரு நல்ல பிள்ளை பார்த்தா நான் இருப்பானா அதானே அப்படின்னு உலகம் சொல்லும். உண்மைதான். ஆகையினால என்ன அன்று பிறந்து அன்றே இருந்தாலும் சரி, இறந்து விட்டாலும் பரவாயில்லை, உன்னை போலாக ஒரு பிள்ளையை கொடு. அந்த வார்த்தை கேட்டு ஆதிகரைக்கண பகவான் என்ன செய்கிறார் பாருங்கள். என்னம்மா செய்கிறார்? பகவான் அறிவறிந்து 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 16 வயதாக வயதாக 16 வயதாக வயதாக பகவான் அறிவறிந்து 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 16 வயதாக வயதாக 16 வயதாக வயதாக உள்ள மகள்தானே சிவையுடன் தான் கொடுத்தார். சாஸ்திரங்கள் உடையவரா சக்தி திருமாலறிய எம்மாவுனை நாரோ இவனாக நயினாரோ நயனாரோ திருவடக்கில் எழுதுவாரா எழுதுவாரா திருவடக்கில் எழுதுவாரா எழுதுவாரா பிரம்மா உனைனார் உனைனாரோ நயினாரோ அப்பனைனாரோ நயினாரோ பெருங்கணக்கில் எழுதுவாரா எழுதுவாரா பெருங்கணக்கில் எழுதுவாரா எழுதுவாரா அரணார் உமையரே ஆன சங்கத்தரையே திருவான கணக்கு கூட்டம் காலதூதரான எழுதே பெருங்கணக்கோர் தானறிய தானறிய தானறியே தானறிய தானறியே பிள்ளை தந்தம் என்றுரைத்தார் என்றுரைத்தார் பிள்ளை தந்தம் என்றுரைத்தார் என்றுரைத்தார் பிரம்மதேவன் தானறியே தானறியே தானறிய குழந்தை தந்தை என்று உரைத்தார் என்று உரைத்தார் குழந்தை தந்தை என்று உரைத்தார் என்று உரைத்தார். உடனே அந்த மிருகண்ட மகாமுனி கேட்டதும் கேட்டதும் பகவான் உறவை என்ன செய்கிறார் பாருங்கள். நயனாறு அழைக்கிறார். ஆமா நயனாறு என்ன மிருகனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு குழந்தைக்கு வயது 16 என்று எழுதுங்கள். அப்படி என்னதும் அந்த கணக்கர் என்ன செய்யணும் பாருங்க. காலம் யமன் தூதன் அறிய பிரம்மனுடைய கணக்குப்படியாகவும் சித்திரமுத்திர நேர கணக்குப்படியாகவும் மிருகனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு வயது என்றும் 16 அப்படி எழுதிட்டாங்க. வயது 16 என்று எழுதுங்கள் சொன்னதுக்கு மிருகனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு வயது என்றும் 16 வயது என்று எழுதி அப்படி தேவர் கணக்கிலும் மூவர் கணக்கிலும் சித்திரபுத்திரர் கணக்கிலும் எழுதுறாங்க. எழுதுகிறார்கள். எழுதியவுடன்
எழுதியதோ அந்த அருள் வாக்கை வாங்கிவிட்டு இந்த மிருகண்ட மகாமணி எங்கே வருகிறார் பாருங்கள். எங்கே? கடவுர் வட்டணத்துக்கு வருகின்றார். கடவுர் வட்டணத்தில் வருகின்ற நேரத்தில் காதலியானவள் தன் கணவன் இப்ப வருவார். ஆமா, இப்ப வருவார் என் வடிவேல் விழி வைத்து காத்திருக்கிறாள். காத்திருக்கிற நேரத்தில் அதாவது சில வீட்டுல அப்படித்தான் புருஷன்